உங்கள் கேள்விக்கு உடனடி விடை. வியாழக்கிழமையிலிருந்து கேள்வி நேரம் உண்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் எஸ்பி வேலுமணி அவர்கள் என்ன கிளாரிபிகேஷன்? மாண்புமிகு முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் கிளாரிபிகேஷன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கன்னி பேச்சு என்ற வார்த்தைக்கு பதில் அறிமுக உரை இல்ல முதல் உரை என்ற வார்த்தையை பிரயோகப்படுத்தினால் நன்றாக இருக்கும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு எஸ்பி வேலுமணி அவர்கள் வாங்க. என்ன விளக்கமா என்ன கேட்க போறீங்க? வருகின்ற 17/9/2026 அன்று வரலாற்று சிறப்புமிக்க மதுரையினுடைய மங்கையர்க்கரசி என்று போற்றப்படுகின்ற மீனாட்சி அம்மனுக்கு குடமுழுக்க நடைபெற இருக்கின்றது. அந்த அழைப்புதான் எனக்கு முறையாக வழங்கப்பட்டிருக்கு. ஒரே நிமிஷம், குறைகளே இல்ல, நல்ல விஷயம் சொல்றேன். வழங்கப்பட்டிருக்கின்றது. 10 எழுத்து குறைபாடுகள் இருக்கிறது. இறந்தவருடைய ஆதீனத்தின் பெயர் இடம்பெற்றிருக்கிறது. அறங்காவலர் குழு உறுப்பினர் பெயர் யார் பெயரும் இடம்பெறவில்லை. சட்டம் 28 படி 6 உட்பிரிவு 2 படி அறங்காவலர் குழு பெயர் உட்பட வேண்டும். அந்த அழைப்பதிலே யார் பெயரும் இடம்பெறவில்லை என்பதை அவையின் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். மாண்பு உறுப்பினர் எஸ்பி வேலுமணி அவர்கள், மாண்பு உறுப்பினர் லதா அவர்கள், கிளாரிபிகேஷன் தான் கேளுங்க. அவரை மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வரும்போது வேற சப்ஜெக்ட்டுக்கு போகாதீங்க. இல்ல 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 மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இங்க என்னன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் என்ன சொல்றாங்கன்னா கன்னி பேச்சு அப்படின்றாங்க. அத வந்து அது வந்து ஒரு ஆணாதிக்கத்தினுடைய சிந்தனையை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விதமாக இருக்குது அப்படிங்கறத நான் பதிவு பண்றேன். அந்த கன்னி பேச்சுன்றத வந்து அவை குறிப்பில இருந்து வந்து நீக்கணும் அப்படிங்கறதையும் நான் கேட்கிறேன். இப்ப என்ன பண்ணலாம் என்பதை பற்றி இப்ப பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அதை பற்றி நல்ல விளக்கம் சொல்லுவார் என்று கருது. பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்கனவே கடந்த சட்டமன்றத்துல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய சகோதரி வானதி அம்மா இதே போல ஒரு விஷயத்தை சுட்டி காமிச்சாங்க. எல்லாருக்கும் நினைவு இருக்கும். அப்போது அன்று இருந்த பேரவைத் தலைவர் கூட அதை வந்து கன்சிடர் பண்றதா சொன்னாங்க. இது வந்து ஒரு நல்ல ஆலோசனை தான் சௌமியா அம்மா சொன்னது. அது கன்னி பேச்சுன்னு சொல்லுகிற பொழுது பெண்ணுக்கு பல பருவங்கள் உண்டு, பேதை விடந்தைன்னு பல பருவங்கள் உண்டு. இது ஒரு மரபாக இருந்தது. இதை போன்ற விஷயங்களுக்கு பெண்களுக்கு பெண்ணிய சுதந்திரத்துக்கு குரல் கொடுக்கக்கூடிய வெற்றி தலைவரினுடைய ஆட்சியில் அதை நீங்க கன்சிடர் செய்து அறிமுக உரையினே சொல்வதற்கான ஏற்பாடு செய்யப்படி வழிபடுகிறேன். மாண்பு உறுப்பினர் எஸ்பி வேலுமணி அவர்கள் இனியே பேசலாமா? ஏன்னா கடந்த திமுக ஆட்சியில் இவ்வளவு பெருந்தன்மையா இருந்ததே இல்லை. நாங்க எதிர்கட்சியில் கேட்கும் போதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப பெருந்தன்மையா இருக்கிறீங்க, திரும்பவே மாட்டாங்க எங்க பக்கம். மாண்பு உறுப்பினர் எஸ்பி வேலுமணி அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற பேரறிஞர் அண்ணாவின் பொன்மொழியை நினைவில் வைத்து, ஏழையின் சிரிப்பில் இறைவன் இருப்பதை சொன்னான் தலைவன், அண்ணன் அவன் சொல்லிய சொல்லை நான் என்னாலும் மறந்ததில்லை என்ற வரிகளுக்கேற்ப மறையும் வரை வாழ்ந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தனது ஆட்சியில் ஏழை எளிய சாமானிய மக்கள் உயர்வரும் திட்டங்கள் தந்த பொன்மனச்செம்மல் சத்துணவு தந்து பல்வி கல்வித்துறையில் மறுமலர்ச்சியும் பல்கலைக்கழகங்கள் பல கண்டு உயர்கல்வித்துறையில் உச்சம் தொட்டு வரலாற்று சாதனை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும். ஒரு நிமிஷம். மாண்பு உறுப்பினர் உங்களுக்கு பேரவைத் தலைவர் சொல்றாரு அவர். மாண்புமிகு எனக்கு முன்னால் இந்த துறையை பார்த்தவர், அவர் கொறடாவாக இருந்தவர். அவர் மட்டும் பேசுறது மட்டும் இல்ல, அவர் சொல்லி 100 பேரும் பேச வைக்கிறவர். அவர் சொல்றாரு திமுக ஆட்சியில் பேச விடல அப்படின்னா அது என்ன நியாயம்? அது என்ன உண்மை? நீங்க எவ்வளவு தடவை எந்திரிச்சு பேசுறீங்க? யார் பேருக்கு எவ்வளவு பேருக்கு வாங்கினீங்க? இப்ப சொல்றாருல, யாராவது எந்திரிச்சு உறுப்பினர் கொஞ்சம் விடுங்கன்னு சொல்றீங்க, கூடாதுன்னு சொன்னீங்கல்ல. இப்ப நீங்க சொன்னீங்க அவர் ஒரு நாள் சொல்லாம இருந்ததே இல்லை. கொஞ்சம் விடுங்கன்னு சொல்லிட்டே தான் இருப்பார். அவர் சொல்ற அவ்வளவு வந்து எங்களை சொல்லக்கூடாது இல்ல. மாண்பு உறுப்பினர் எஸ்பி வேலுமணி அவர்கள். உட்காருங்க. அவை முன்னவர் உட்காருங்க. அவை முன்னவர் பேசும்போது உட்காருங்க. பேரவைத் தலைவர் அவர்களை முன்னாள் அமைச்சர் அவர்கள் சொல்லுகிற போது சொன்னார்கள், நாங்கள் எதிர்க்கட்சியில் அமர்ந்து கொண்டிருக்கிற போது நீங்கள் எப்படி நடத்தினீர் என்பது நாடே அறியும். பேரவைத் தலைவர் அவர்கள் எப்படி கட்டளையிடுவார், பேரவைத் தலைவர் உட்கார் அப்படின்றவர் தப்புன்னு இல்லை, நான் கேட்கறது இல்லைன்ட்டு. பொதுவாக பேரவைத் தலைவர் அது போலதான் நடவடிக்கை மேற்கொண்டாரே தவிர வேறொன்றும் இல்லை. மாண்பு எஸ்பி வேலுமணி அவர்கள் நீங்க பேசு. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, அண்ணா நேரு பேசினாரு, மனசாட்சியோட பேசணும்.
உங்களை மாதிரி இத்தனை வாய்ப்புகள் இடையில அவர் கொடுத்தாரான்னு சொல்றேன். நான் வந்து அப்ப வந்து எதிர்க்கட்சி கொறடாவா இருந்தா நிறைய பேருக்கு வாய்ப்பு கேட்கறது கடமை கேட்டோம். ஆனால் பாத்தீங்கன்னா அவர் இப்படி திரும்ப கூட மாட்டார், இப்படியே நேராக இருப்பார். எதிர்கட்சி பக்கம் திரும்ப நிறைய பக்கம் டைம்ல சில டைம்ல கொடுத்திருக்கலாம். இதெல்லாம் நடந்ததா? இவ்வளவு வாய்ப்பு கொடுத்தாருன்னா நேரம் என்ன சொல்லணும்? இப்ப இருக்க சமாளிக்க கொடுத்தாரா? அதெல்லாம் கிடையாது. வேண்டாம், இது கொடுத்து ஏழை எளிய சாமானிய மக்கள் உயர்வரும் உறுப்பினர் எஸ்பி வேலுமணி அவர்கள் நீங்க பேசுங்க. திட்டங்கள் விவாதம் வேண்டாம், உட்காருங்க உட்காருங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், விவாதம் வேண்டாம். பல்கலைக்கல்வித்துறையில் மறுமலர்ச்சி உட்காருங்க, வேண்டாம் உட்காருங்க. பல்கலைக்கழகங்கள் பல கண்டு உயர்கல்வித்துறையில் உச்சம் தொட்டு வரலாற்று சாதனைகள் படைத்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். அம்மா அவர்களின் சிந்தனைக்கு செயல் வடிவம் கொடுக்கும் வகையில் தாலிக்கு தங்கம் மற்றும் உதவித்தொகை, தொட்டில் குழந்தை திட்டம், மழைநீர் சேகரிப்பு திட்டம், மகளிருக்கு உள்ளாட்சிகளில் 50% இடஒதுக்கீடு, மாணாக்கர்களுக்கு காலனி முதல் மடிக்கணினி வரை, விலையில்லாத அரிசி, உலகமே வியக்கும் அம்மா உணவகம், வீடுகளுக்கு 100 யூனிட் மின்சாரம், விசைத்தறிக்கு 750 யூனிட் மின்சாரம், கைத்தறிக்கு 200 யூனிட் மின்சாரம், கிராமப்புற மகளிர் மேம்பட கறவை மாடு, வெள்ளாடுகள், நாட்டுக்கோழி குஞ்சுகள், தமிழகத்தின் ஜீவாதார பிரச்சனையான பொன்னிநிதி காவேரி நடுவர் மன்ற தீர்ப்பு, மத்திய அரசில் வெளியீடு, முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டம் 136 அடியிலிருந்து 142 அடியாக உயர்த்தியது என தமிழகத்தின் உரிமைகளை நிலைநாட்டியும், சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த என்னை நகராட்சி தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், உள்ளாட்சித்துறை அமைச்சர், பல துறைகளில் அமைச்சராக, அது மட்டுமில்லாமல் கழகத்திலே ஒன்றிய கழக செயலாளர், மாவட்ட கழக செயலாளர், கழக அமைப்பு செயலாளர் என தலைமை பொறுப்புகள் வழங்கிய எங்களது குடும்ப தெய்வம், இந்தியாவின் மாதரசி, இரும்பு மங்கை, தங்கத்தாரையை டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் மறைந்தும் மறையாமலும் தமிழக உலகத் தமிழர்கள் இதயங்களில் வாழும் இருவரும் தெய்வங்கள், துயிலும் திசை நோக்கி வணங்குகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அம்மா அவர்கள் தன் உயிரை கொடுத்து கொண்டு வந்த பொற்கால தொடராட்சியை, குடிமரம் திட்டம், அம்மா மினி கிளினிக், அம்மா இருசக்கர வாகனம், ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகள், மருத்துவம் பயில மாணாக்கர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு, 2 முறை வேளாண் கடன் தள்ளுபடி என வரலாற்று சாதனைகள் திட்டங்கள் வழங்கியது அதிமுகவுடைய அம்மாவுடைய அரசு. அந்த அரசை வழிநடத்திய முன்னாள் முதலமைச்சர், கழக பொதுச்செயலாளர் மாண்புமிகு எடப்பாடி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து, தமிழகத்தில் பொறுப்பேற்றுள்ள புதிய அரசின் முதலமைச்சர் அம்மா உணவு உட்பட அம்மா கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் மீண்டும் தொடர் திட்டங்களாக அறிவித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், போற்றுதலுக்குரிய சி ஜோசப் விஜய் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகியோர் வழியில் அன்பை பெற்றவரும், இன்றைய முதலமைச்சருடைய அன்பை பெற்றவரும், எல்லாருடைய அன்பை பெற்று ஆதரவையும் பெற்று வரலாற்று சிறப்புமிக்க தமிழ்நாடு சட்டப்பேரவையை தகைசால் மாண்புடன் வழிநடத்தி செல்லும் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து, பேரவை வழிநடத்த உறுதுணையாக இருக்கக்கூடிய சட்டப்பேரவை துணைத் தலைவர்களுக்கும், அதே போல மாண்புமிகு அரசு கொறடா அவர்களுக்கும்